begin to feel the fire. We rise like. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த கீ ஃப்ரேம் வச்சு எப்படி எடிட் பண்ணுறது, கீ ஃப்ரேம்னா என்ன, இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிக்சரை ரேண்டமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் கீ ஃப்ரேம் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸ்டிக்கர் ஆப்ஷனில் கீ ஃப்ரேம் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுக்கலாம், பிஎன்ஜி ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனில் எல்லாமே கீ ஃப்ரேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சும்மா ரேண்டமாக ஒரு ஸ்டிக்கரை நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணாலே ஆட் ஆயிரும். அப்படியே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனில் இதை சும்மா இந்த ஏரோ மார்க் டச் பண்ணிங்கனாலே வீடியோ எண்டு கேட்கும். வீடியோ எண்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டிக்கர் சென்டரில் எங்கே வைக்கணுமோ அங்கே சும்மா நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். உங்களுக்கு கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வச்சதுனால அந்த ஏரோ மார்க் மறைச்சிக்குது. அந்த கீ ஃப்ரேம் தெரிய மாட்டேங்குது பாதி. ஆனால் இந்த இடத்துல நான் கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். இது எப்படி பார்க்கறதுனா, நீங்கள் இந்த கீ ஃப்ரேம் கொடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போனீங்கன்னா அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சிங்கன்னா மேலே அந்த மைனஸ் கட்டும். அப்படின்னா நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இதே மாதிரி எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. இந்த எண்டிங் கீ ஃப்ரேமே இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு மேலே ஸ்க்ரீனில் இந்த எமோஜி ஸ்டிக்கரை மேலே இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா எந்த இடத்துல நீங்கள் சென்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கடைசியில் கீ ஃப்ரேமில் தான் நான் மூவ் பண்ணி மேலே வச்சிங்க. அதனால் ப்ளே பண்ணி பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து அது மேலே மூவ் ஆகும். ஓகேங்களா? இந்த எண்டிங் கீ ஃப்ரேம் இருக்குல்ல, மேலே அந்த கீ ஃப்ரேமை டச் பண்ணிங்கன்னா கீழே கீ ஃப்ரேம் போயிடும். ஓகேங்களா? போனால் மேலே ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த அனிமேஷன் பழையபடி எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டில் வச்சிங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் அதே இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு நான் போய்க்கிறேன். இப்போது கடைசியில் நம்ம வெறும் கீ ஃப்ரேம் தான் கொடுத்துருக்கோம், மூவ்மெண்ட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் போயிட்டு இப்போது இந்த ஸ்டிக்கரை நான் மூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா மேலே இருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இவ்வளோ தான். உங்களுக்கு கீ ஃப்ரேம்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இப்போது மெயினான கான்செப்ட் செகண்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ எல்லா கீ ஃப்ரேமையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது அந்தந்த கீ ஃப்ரேம் மேலே வச்சு மேலே இருக்கிற கீ ஃப்ரேம் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இப்போ அனிமேஷன் ஸ்பீடாக மூவ் ஆகணும்னா கீ ஃப்ரேம் பக்கத்தில் வச்சுட்டே வந்தால் தான் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சும்மா ரேண்டமாக பக்கத்தில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கீ ஃப்ரேமே சும்மா ரேண்டமாக நான் மூவ் பண்ணி ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இது எந்த விதமான ஸ்மூத்னஸே இல்லை இந்த மூமெண்ட்ஸில். அதாவது ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிளர் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி, பிளர் ஆகிற மாதிரியே இருக்குது. இந்த மூமெண்ட்ஸ் 2D மாதிரி இருக்குது, 3D மாதிரி இல்லை. அப்படின்னா உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் எம்டி ஸ்பேஸில். நல்லா உங்களுக்கு ஜூமிங்கில் இது தெரியும். இப்போ 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வச்சு லாஸ்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா இதில் ஒரு அனிமேஷனுக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும். நீங்களே வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்மூத்னஸ்க்கு எதை நான் யூஸ் பண்ணுவேன்னா கீழேருந்து 2 அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். கீழேருந்து செகண்ட் அனிமேஷன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு அனிமேஷன் நான் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா நான் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன். 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வச்சு ஏதோ ஒரு அனிமேஷன், ஏதோ ஒரு ஈஸ் அனிமேஷன் நான் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஆனால் 2 கீ ஃப்ரேமில் ஒரு அனிமேஷன் தான் கொடுக்க முடியும். ஒரு அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசியாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் 2 கீ ஃப்ரேமில் எந்தெந்த அனிமேஷன் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அனிமேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் டெக்ஸ்ட்டு வச்சு எப்படி கீ ஃப்ரேம் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணலாங்கிறது தான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஹவு டு எடிட் நம்ம சேனல் நேமை போட்டுட்டு இதில் இடையில நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டே ஸ்மைல் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம், எப்படி மூமெண்ட்ஸ் கீ ஃப்ரேம் வச்சு பண்ணலாங்கிறது தான் பொறுமையாக சொல்லித்தர போகிறேன். இதுலேருந்து கவனமாக பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், மிடில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிராஸாக திருப்பி வச்சு அப்படியே லெஃப்டில் மூவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருக்கீங்களா, அது எதுவும் டச் பண்ணிடாதுங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் வச்சிங்களோ அதே பிளேஸுக்கு வந்து போகிறது தான் சென்டர். ஏன்னா சென்டர் கீ ஃப்ரேமில் நீங்கள் டச் பண்ணல, அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுனோ அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் சென்டர் கீ ஃப்ரேம், அதாவது 0 வேல்யூ மாதிரி. எண்டிங் கீ ஃப்ரேமில் நீங்கள் ஆப்போசிட் கிராஸாக வச்சு மறுபடியும் நீங்கள் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக தள்ளி வச்சு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டும் எண்டிங் தான் நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, சென்டர் கீ ஃப்ரேம் டச் பண்ணல. இப்போ ஈஸ் ஆப்ஷன், இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழேருந்து செகண்ட் ஸ்மூத்னஸ் கொடுக்கறதுக்கு செகண்ட் அனிமேஷன் தான் நான் கிளிக் பண்ணுவேன். இதை கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 2 கீ ஃப்ரேம்ல வச்சு கீழேருந்து இந்த ஃபர்ஸ்ட் அனிமேஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக வந்து போகணும், அடுத்த லிரிக்ஸ் வந்து வரணுங்கிறதுக்காக, சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக கீழேருந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நீங்களே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து ஹவு டு எடிட்டுக்கு ஓகேங்களா. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே வந்து ஆப்போசிட்டில் ரைட் சைடு வந்து பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ PAP ஆப்ஷன் கொடுத்து ரேண்டமாக ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே மேலே வந்து ஃப்ரேம் மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து, இந்த கீ ஃப்ரேம் கொடுக்கும்போது அப்படியே வந்து மூவ்மெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி வச்சு கீ ஃப்ரேம் எல்லாமே கொடுத்து கீ ஃப்ரேம் கொடுக்கும்போதே நான் வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். எண்டிங் கீ ஃப்ரேமில் மட்டும் எண்டிங் கீ ஃப்ரேம் கொடுத்து பழையபடி ஸ்டார்டிங் எங்கே இருந்ததோ அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிருங்க. ப்ளே பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வரும், எந்த ஸ்மூத்னஸும் இருக்காது. அதனால தான் 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வச்சு ஒரு ஈஸ் அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி வந்து எல்லா 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து ஒரு அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறோம். இப்போ PAP ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணிட்டேன். கீழே இருக்கிற பிக்சருக்கு கீ ஃப்ரேம்ஸ் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுறதா நினச்சிக்கோங்க ஓகேங்களா. இப்போ கீழே இருக்கிற பிக்சரை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் கொஞ்சம் ஷார்டன் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. மேலே இருக்கிற பிக்சரையும் பாதி ஸ்ப்ளிட் பண்ணி delete பண்ணிட்டு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கீழே இருக்கிற அந்த பிக்சருக்கு 1 செகண்ட் இல்லைன்னா 2 செகண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இப்போ கீழே இருக்கிற பிக்சருக்கு கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கீ ஃப்ரேம் கொடுக்கும்போதே வந்து நான் மூவ்மெண்ட் பண்ணி ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து அனிமேஷன்லாம் கொடுத்துக்கிறேன். எண்டிங் கீ ஃப்ரேம் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் பிக்சரில் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்தாச்சு. செகண்ட் கீ ஃப்ரேம் எங்கே கொடுக்கணும்னா மேலே ஸ்க்ரீனில் அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து மூவ் ஆகுதுல்ல மேலே பாதி தூரம், அந்த டைமில் வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து இங்கே கொடுத்துட்டு அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில், அதாவது செகண்ட் பிக்சரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் ஒயிட் லைன் பாடுற மாதிரி வச்சு உங்கள் ஃபிங்கரை வச்சு இதை அந்த மாதிரி மேலே மூவ் பண்ணி வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து மேலே போடுற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த பிக்சர் வந்து நெக்ஸ்ட் வர மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இப்படி தான் கீ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கணும். இப்போ ஒரு பிக்சர் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கீ ஃப்ரேம் கொடுக்கணுன்னா அப்படி தனித்தனியாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிக்சர் மேலே வச்சுட்டு காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு காப்பி ஆயிடும். இதில் இருக்கிற கீ ஃப்ரேம்ஸ் அப்படியே அதே மாதிரி வந்து காப்பி ஆயிடும். நீங்கள் பிக்சர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணி பிடிச்சி எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ மொத்தமே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீ ஃப்ரேம் நீங்கள் எப்படி எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு மூவ்மெண்ட் வேணுமோ அந்த இடத்துல இருக்கிற கீ ஃப்ரேமில் வச்சு ஒயிட் லைன், இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மூவ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான். கீ ஃப்ரேம் பற்றின வீடியோஸ் இந்த வீடியோ என் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நிறையா கீ ஃப்ரேம் வீடியோஸ், அதுவும் இல்லாமல் எப்படி இன்ஷாட்டில் வந்து கீ ஃப்ரேம் கொடுத்து ஒர்க் பண்ணுறது, மொத்தமாக இன்ஷாட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே நான் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கனாலே நீங்களே ஒரு ஈஸியான க்ரியேட்டிவிட்டியான எடிட் எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.